உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வரும் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரி டாக்டர் சுரேஷ் பாபு சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மீண்டும் பரபரப்பு கடிதம். விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வரும் ஆலைகளின் உரிமங்கள் நீக்கப்பட்டு தடை பிறப்பிக்க வேண்டும் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் கள்ளச்சாராயம் வாங்கி காட்டட்டுமா என போலீஸ் எஸ்ஐயிடம் சவால் விட்ட திமுக யூனியன் சேர்மன் கிருஷ்ணமூர்த்தியின் வெளிப்படையான பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி பரவி வருகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் தமிழ்நாட்டில் மேலும் 38 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் 4 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். சென்னையில் 30 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல், மோப்ப நாய்களுடன் விரைந்த போலீசார். முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலை துணைவேந்தருக்கு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை. தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்ட வெள்ளத்தில் செங்கல் சுளைகள் நீரில் மூழ்கியதால் 25,000 தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாகினர். புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடந்து ஓராண்டாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் யாரும் கைது செய்யப்படாததாலும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் பழுது பார்த்தபோது அறுந்து விழுந்த ஹைமாஸ் விளக்கு அதிர்ஷ்டவசமாக பேரூராட்சி பணியாளர்கள் உயிர் தப்பினர். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை மின்வாரியம் வெளியிட்டது. இராணுவத்துக்கு தேவையான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முன்னெடுப்புக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது. சத்தியமங்கலம், புளியம்பட்டி அருகே உள்ள புங்கம்பள்ளி குளம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நிரம்பியுள்ளதால் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் ஒருவருக்கு JN1 கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் சிவில் சர்வீஸ் நேர்முக தேர்வுக்கு கவர்னர் மாளிகையில் வழிகாட்டி முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை, ஈரோடு, நெல்லை விரைவு ரயில் வண்டி எண் 16845 சேவையை செங்கோட்டை வரை நீட்டிக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு சென்னையில் 30 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இன்று மின்னஞ்சல் வந்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் பாய்லர் வெடித்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சேலம் சங்ககிரி காவல் நிலைய வளாகத்தில் மர்ம பொருள் வெடித்து மேற்கூரை தகரம் பறந்து வந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். பொறியியல் பணிகளுக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்றோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட ரவுடிகள், சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கழிவு தேங்கியதில் பாதிக்கப்பட்ட பல்வேறு வகை பறவைகளை மீட்கும் பணியில் பெசன்ட் மெமோரியல் கால்நடை மருத்துவமனை குழு ஈடுபட்டுள்ளது. மதுரையிலிருந்து புதன்கிழமை இரவு புறப்படவிருந்த மதுரை சண்டிகர் விரைவு ரயில் 8 மணி நேரம் தாமதமாக இன்று காலை புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு ஸ்பெஷலாக ஜனவரி 1 முதல் கேஸ் சிலிண்டர் விலை குறைய உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட எண்ணூர் உர ஆலை முன் பொதுமக்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி 245 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் முதல் பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் மழை வெளுத்து வாங்கியது. தமிழகத்தில் மேலும் 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.